பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி பாண்டியன் வந்து இந்த மாதிரி கடைக்கு ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோமதி கிட்ட வீட்டில் எதுவும் பணம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 65,000 கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரு 1,00,000 ரூபா கிட்ட தேவைப்படுது, சரி நான் வெளியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிடுறாங்க. மாமா நீங்கள் கொடுத்த பணம் அப்படியே தான் இருக்குது, அதை வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. ஏன்ப்பா அது இன்னும் லோன் கட்டாமல் வச்சுருக்கீங்க, எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அதை கட்டுங்கன்னு சொல்லி பாண்டியன் வந்து அந்த பணத்தை வேணான்னு சொல்லிடுறாரு. உடனே மீனா இந்த மாதிரி பேசணுன்னு பார்த்திங்க அப்படின்னா, மீனாவ வந்து இந்த மாரி செந்தில் ரூமுக்கு கூப்பிட்டு, "எதுக்காக நீ தேவையில்லாம பண்ணிட்டுருக்க? அவருக்கே வந்து பசங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அதிசயமா செஞ்சிருக்காரு. அந்த பணத்தையும் நீ திருப்பி குடுக்குறேன்னு சொல்ற. அதெல்லாம் வச்சுரு. அதெல்லாம் வேணும். அந்த பணத்த வச்சு தான் இந்த மாரி குவார்ட்டர்ஸ்க்கு வந்து நம்ம திங்ஸ்லாம் வாங்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. என்ன திரும்ப திரும்ப இதே பேச்சே எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க குவார்ட்டர்ஸ்க்கு போறதா இருந்தா போங்க. ஆனா திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து அந்த பேச்ச பேசாதீங்க. நீங்க எவ்வளோ கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்ட விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா வந்து முடிவா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்ல எல்லாருக்கும் செந்தில் செய்ற விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, மயிலோட அப்பா வந்து பாண்டியன் கடைக்கு வேலைக்கு வந்திருப்பாரு. ஆனா வேலைய தவிர எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பாரு. கடையில ஜூஸ் எடுத்து குடிப்பாரு. பாண்டியனோட அந்த கல்லா சீட்ல உட்காந்துருப்பாரு. காச வாங்கி இவரு போடுவாரு. இவரா இஷ்டத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் குடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் இல்லாத நேரம் பார்த்து அங்கருந்து பணத்த எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இந்த மாரி வேலையெல்லாம் பண்றனால, இந்த விஷயம் வந்து பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனை வரும். பாண்டியனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சரவணன் வந்து இவர் பண்ற வேலையெல்லாம் கண்டுபிடிக்க போறாரு. கண்டுபிடிச்சு ஏதாவது வந்து பிரச்சனை ஆக தான் போகுது. ஸோ எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.